சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், என் சித்தி எங்க? என் சித்தியை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா எங்க? எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? எங்க இருக்காங்க எங்க அம்மா? பாருங்க, அத்தைக்கு ஆபரேஷன் பண்றீங்கன்னா எங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? நீங்களே உங்க இஷ்டத்துக்கு செய்வீங்க இல்ல அவங்களுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு சொல்லாம ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க யாருங்க? இல்லைங்க சார். எனக்கு தெரியாம என் தங்கச்சியை கூட்டிட்டு போன அண்ணே, இப்ப எனக்கு தெரியாம என் சித்தியை கொல்ல பாக்குறியாடா? அண்ணே, அவர் சட்டையில இருந்து கை எடுங்க. எடுங்கண்ணே. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதா ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? பெத்த பொண்ணு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. சாதாரணமா நீ சொல்லிடுவ. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆபரேஷன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? உன் அம்மாக்கு எதுவுமே ஆகாது. நீ என்ன கேட்காம எப்படி ஆபரேஷன் பண்ண போவ? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க எனக்கும் சித்தி தான். என்ன? அதெல்லாம் உனக்கு சித்தி கிடையாது, எனக்கு மட்டும்தான் சித்தி. எவனோ ஒருத்தன் கூட ஓடி போறவன் நீ இப்ப எப்படி நீ சித்தின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்க? இத்தனை வருஷம் அவங்கள நீ பார்க்காம விட்டுட்டு எவனோ ஒருத்தன் தான் முக்கியம்னு ஓடி போயிட்டு இப்ப வந்து வார்த்தைக்கு வார்த்தை ஏன் சித்தி ஏன் சித்திங்கிற? சரி, அதெல்லாம் போகட்டும். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. ஏய் மீனா, வாங்க. ஏய், என் பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்ல? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து சொல்லு. ஆபரேஷன் சாதாரண விஷயமா? எங்க பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க எல்லாரோட நிலைமை நீ யோசிச்சு பாத்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? அப்பா பாருங்கப்பா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிற பாருங்கப்பா. அவங்க எப்படிடா பேசுவாங்க? பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டாங்கல்ல, எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. ஆனா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மீனா, நீ என்கிட்ட சொல்லிருந்தீனா ஆபரேஷனுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்பேன்ல. இப்ப எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆபரேஷனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு காலம் பூரா அது என்ன குத்திக்கிட்டே இருக்காதா? என்கிட்ட சொல்லணும்னு கூடவா உனக்கு தோணல? ஏமினா, எங்க அத்தைக்கு நாங்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டியா? ராம், அப்பா டாக்டர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்து பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு போய் விசாரி. சரிங்கப்பா. ஏய்ரா, ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி எங்க இருந்து போக சொல்லு. ஏய், என்னடா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்ப சொல்லு. மீனா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அங்க என்ன பாக்குற? வெளியில போ. ராம், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா என்ன வெளிய மட்டும் போ சொல்லாத. என் பாட்டியை பாக்குற உனக்கு ஆசையா இருக்கா? இப்படிதானே எங்களுக்கும் இருந்திருக்கும். இப்ப தெரியுதா எங்க வருத்தம் என்னன்னு? பாட்டியை பார்க்க விடாம ஆபரேஷன் பண்ண அனுப்புறேன்ல, இனி நீ பாட்டியை ஒரு தடவை கூட பார்க்க கூடாது. ப்ளீஸ் ராம், அப்படியெல்லாம் சொல்லாத. வெளியில போ. என் அப்பா சொல்லிட்டார்ல, அவர் சொன்னதுதான். இங்க இருந்து கிளம்பு. எங்க பாட்டியை நான் பாத்துக்கிறோம். மாமா, என்ன வெளியே அனுப்ப வேண்டான்னு சொல்லுங்க மாமா. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. மீனா, அவங்க உனக்கு பாட்டி தான், ஆனா எனக்கு அம்மா. அவங்கன்னா எனக்கு உயிர். ஆனா என்கிட்ட கூட நீ சொல்லாம இருந்துட்டல்ல, எனக்கும் அந்த கோவம் இருக்கு. அம்மா, உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னா இல்லம்மா, ஏதோ அவசரத்துல தான். என்ன அவசரமா இருந்தா என்னம்மா? எதுக்காக நாங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்? ஆபரேஷனுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, உங்ககிட்ட பேசணும்னு நாங்களும் நினைக்கிறோம். அதே மாதிரி தானே அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இது ஆபரேஷன், என்ன வேணாலும் நடக்கும். உடம்பு முடியாதவங்க கிட்ட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசி தைரியம் சொல்லி அனுப்பணும். நான் எதுவுமே சொல்லாம நீயா முடிவு எடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? என்ன நீலி கழிவு வர்றியா?
இங்க யாருமே இந்த கண்ணீரை நம்ப மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ராம் ராம் டாக்டர் டாக்டர் என் சித்தி எப்படி இருக்காங்க? டாக்டர், இவங்க எல்லாரும் என் அத்தையோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த அம்மாவோட பையனா நீங்க? ஆமா டாக்டர். அவங்களுக்கு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஆபரேஷன்ல அவங்க தலையில இருந்த கட்டியே ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனா அவங்க முழுசா குணமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டாக்டர், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுங்கிறீங்க, ஆனா முழுசா குணமாகலன்னு சொல்றீங்க. புரியல டாக்டர். என்னன்னா இப்போதைக்கு அவங்க உயிரை காப்பாத்தியாச்சு. ஆனா இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் டாக்டர், என் சித்திய முழுசா காப்பாத்த முடியாதா? அது உங்க கையில தான் இருக்கு. அவங்க மனசு பாதிக்கும்படி எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. டாக்டர், என் அம்மாவை நான் பார்க்கலாமா? மயக்கத்துல இருக்காங்க. நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம்.